என் அன்பு பிள்ளையே, ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பம்? குழப்பம் வருவது இயல்புத்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றார் வாழ்க்கையை எப்போது வாழப் போகின்றார்? நிச்சயமாக உனக்கு மாறுதல்கள் நடக்கத்தான் போகின்றது. உன் புதிய வாழ்க்கை வண்ணமயமாக ஆகப் போகின்றது. உன் வாழ்க்கையை நினைத்து கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் குழந்தையே. அதை யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி. அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதித்தான். உன் மனதை பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாமல் வைத்திருக்கின்றாய்? ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலுவிழந்து காணப்படுகின்றா. உன் மனதில் நான் வசிக்கின்றேன் என்று திரும்பவும் உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் குழந்தையே. காயப்படுவது நீ மட்டுமில்லை, நானும் தான். உனக்கு காயப்படும்படி நான் எதையாவது செய்வேனா சொல். நீ அவற்றை தாங்கிக் கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா? அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதில் இருந்து தூக்கி எறி. குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தாய்தான் தன் பிள்ளையை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எல்லா மருந்துகளையும் உனக்கு கொடுப்பார்களோ அதே போலவே தான் நானும் குழந்தையே. உன் மனதை ரணப்படும்படி பேசியவரின் காயத்தில் இருந்து உன்னை நான் காப்பேன் குழந்தையே. ஆனால் உனக்கு உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம் இல்லை. சில விஷயங்களை புரிய வைக்கவே நான் இவ்வாறு உனக்கு நிகழ்த்துகின்றேன். உன் மனம் என்பது கோட்டை போல கம்பீரமாக இருக்கவே நான் உனக்கு இந்த பாடங்களை புகட்டினேன். உன் மனதில் அதற்கான அஸ்திவாரம் போடுகின்றேன். ஒரு நாள் கோட்டையைப் போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. பயப்படாதே. உன் வேண்டுதல்களுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்று கருதாதே. நீங்கள் உதிர்க்கும் சொல் ஒவ்வொரு உயிரின் மீதும் தாக்கம் ஏற்படுத்தும் என்பதை உணராமல் எதை வேண்டுமானாலும் பேசிவிடாதீர்கள். இந்த பிறவியை மேம்படுத்திக் கொள்ள வார்த்தைகளில் கண்ணிய வேண்டும் என்பதை மறவாதீர்கள். ஆத்மார்த்தமாக என்னுடன் இணைந்துள்ளவர்களிடம் மகிழ்ச்சிக்கும் மனநிறைவிற்கும் நானே வழிகாட்டுவேன். உன் தொழிலை நன்றாக நான் மாற்றித் தருவேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன் குழந்தையே. அதுபோல இன்றிலிருந்து உனக்காக நான் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன். இனிமேலும் தொழிலில் உனக்கு லாபம் மட்டும்தான் கிடைக்கப் போகின்றது. நீ செய்வதை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய். நீ நினைப்பது நடக்கும். உன் அருகில் இருந்து நான் நடக்க செய்வேன் குழந்தையே. புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீ தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க கற்றுக்கொள். தன்னம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். சர்க்கரை போல் இருக்காதே, உப்பை போல் இரு. அனைவருமே உன்னை அளவோடு பயன்படுத்திக் கொள்வார்கள். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை, இவை அனைத்தும் எனது பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகின்றது. இனி வாழ்வில் குடிகட்டி பறக்கப் போகின்றா. மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள். திடமான உள்ளமும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நிச்சயம் நீ உன் லட்சியத்தை அடைவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே. கலங்காதே. வெற்றி வந்தால் பணிவு அவசியம். தோல்வி வந்தால் பொறுமை அவசியம். எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம். எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் குழந்தையே. வெற்றி எனும் உயரத்தை அடைய ஏணியாக இருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை. அதை எப்போதும் வளர்த்துக்கொள் என் தங்கமே. உணராமல் தெரியாது, தேடாமல் கிடைக்காது, நம்பாமல் நிலைக்காது. அதுதான் உன்னுள் ஒளிந்திருக்கும் உன் திறமை. உன்னால் ஷீரடி வர முடியவில்லை என்றாலும் நானே உன்னை தேடி வருகின்றேன். சாய்ராம் சாய்ராம் என்று மட்டும் சொல்லிவிடு. எல்லாம் சுபமே. பொறுமை கசக்கும், ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் இனிக்கும் குழந்தையே. 100 நண்பர்களை தேடுவதை விட 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் ஒரு நண்பனை தேடு. உன்னை உச்சத்தில் நிற்க வைக்கும் அந்த நட்பு. நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை 7 தலைமுறைக்கு கவசமாக காக்கும். எப்படி இருக்கின்றாய் என்று யாரேனும் கேட்டால் முகம் நிறைய புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சொல். அந்த வார்த்தையை உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் குழந்தையே. எவ்வளவு கஷ்டங்கள் இருப்பினும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் சொல்லும் வாழ்த்து நம்மை இன்னும் உயிர்ப்புடன் ஓட செய்கின்றது. இன்று முதல் உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்க்கையை வாழப் போகின்றார். நன்மை உண்டாகும் குழந்தையே. கலங்கிய நீரும்
குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கவலைப்பட வேண்டாம், இதுவும் கடந்து போகும். நல்லதை செய்கின்றவன் உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் அவனிடம் சேர மறுக்காதே. ஆனால் கெட்டதை செய்கின்றவன் உன்னுடைய நண்பனாக இருந்தாலும் அவனிடம் இருந்து விலக தயங்காதே. பிடிக்க முடியாதது இளமை, தடுக்க முடியாது முதுமையை, பெற முடியாது இழந்த மதிப்பை, நிறுத்த முடியாது ஓடும் காலத்தை, வாங்க முடியாது தாயின் அன்பை, அழிக்க முடியாது வாழ்ந்த வாழ்க்கையை. வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு. கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள். அனுபவத்திற்கும் பக்குவத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். அடுத்தவர்களை திருத்துறோம் என்று நினைத்து அறிவுரை சொன்னால் அது அனுபவம். பட்டு திருந்தற்றும் என்று அமைதியாக இருந்தால் அது தான் பக்குவம். குழந்தையே, அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், நீண்ட தூரம் வராது சிபாரிசு, எல்லா பொழுதும் கிட்டாது உதவி. ஆனால் எப்பொழுதும் ஜெயிப்பது தன்னம்பிக்கை மட்டுமே. எப்போதும் உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். தைரியமாக செயல்படு. எந்த கஷ்டம் வந்தாலும் சாயப்பா என்று என்னை ஒரு முறை கூப்பிடு. உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன். குழந்தையே, நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாக வரும். காரணம், ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை என்பதா. முகத்தில் துணிச்சலை கொள், ஆடைகளில் ஒழுக்கம் கொள், உன்னை புகழ்பவர் மீது சந்தேகம் கொள், வார்த்தையில் உண்மையை கொள். உனது பாதுகாப்பு நீயே என்பதை மறந்து போகாதே. வாழ்க்கையில் கிளியாக இருக்காதே, கழுகாக இரு. கிளி அதிகமாக பேசும், ஆனால் அதனால் உயரத்திற்கு பறக்க முடியாது. ஆனால் கழுகு அமைதியானது, அதோடு வானத்தை தொடும் அளவிற்கு அதற்கு சக்தி உண்டு. குழந்தையே, இந்த உலகில் எதையோ தேடி அலையும் மனதிற்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. சில விஷயங்கள் மிகவும் கடினமாக இருக்கலாம், அல்லது சில விஷயங்களை அடைவதற்கு கடினமாகவும் இருக்கலாம். ஆனாலும் என்னால் அவற்றை அடைவதற்கு வழிமுறைகளை உருவாக்க முடியும் என்று நம்பிக்கையோடு உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கும். நீ அமைதியாக இருக்கின்றாய் என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உன்னிடம் சரணடைந்து இருக்கின்றது என்று அர்த்தம். உன்னுள் அந்த பிரபஞ்ச ஆற்றலாக நானே இருந்து உன்னை இயக்குவேன். குழந்தையே, கலங்காதே. உன் தந்தை நான் உனக்கு உடனிருக்கின்றேன். உன்னை பெரிய சிக்கலில் இருந்தெல்லாம் நான் வெளியே எடுத்துள்ளேன். நீ சிந்திப்பது சிறிய பிரச்சனைதான். அதிலிருந்து எப்படி வெளிக்கொண்டு வருவது என்பது எனக்கு நன்றாக தெரியும். குழந்தை, நீ என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. நீ கூடிய விரைவில் வெளியில் வருவாய். அன்பை உன் இதயத்தில் வைத்துக்கொள். அறிவை உன் செயலில் காட்டு. ஆணவம் உன் காலுக்கு அடியில் இருக்கட்டும். தன்னம்பிக்கை மட்டும்தான் உன் மொத்த உருவமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையான உன்னை காப்பதே எனது பொறுப்பு. குழந்தையே, உன்னுடைய இந்த கஷ்டமான நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். நான் மாற்றி அமைப்பேன். எந்த உறவு உன்னை வெறுத்து தள்ளினதோ அதே உறவு உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். கலங்காதே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்திலும் தேவையில்லை. நம்பி அவர்கள் கைவிட்ட நேரத்திலும் உங்களோடு நின்றவர்களை உயிருள்ளவரை மறவாதீர்கள். ஏனெனில் அவர்கள் தான் உண்மையான உறவுகள். தவறை மறந்து விடலாம், ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. துரோகத்தை மன்னிக்கவே கூடாது, ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது. நம் திறமைகளை திறப்பதற்கான சாவி தொடர் முயற்சித்தானே தவிர வலிமையோ அறிவு கூர்மையோ அல்ல. குழந்தையே, சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கின்றான். சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்தில் உள்ள வாய்ப்பினை பார்க்கின்றான். பிடித்திருந்தால் குறை குறைய தெரியும், நிறை நிறைய தெரியும். பிடிக்கவில்லை என்றால் குறை நிறைய தெரியும், நிறை குறைய தெரியும். அவ்வளவுதான் வாழ்க்கை. குழந்தையே, உன் மனமே நீ விரும்பியபடி இயங்காத போது மற்றவர்கள் உன் மனதிற்கு ஏற்ப இயங்கவில்லை என்று கோபம் கொள்வதில் என்ன நியாயம்? குழந்தையே, நம் வாழ்க்கையில் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்துவிட்டாலே போதும். படைத்தவனை தவிர யாருக்கும் அஞ்சி வாழ்ந்திட தேவையில்லை. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே. என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். இரக்கமும் உறக்கமும் அளவோடு தான் இருக்க வேண்டும். உறக்கம் அதிகமானால் சோம்பேறி என்பர், இரக்கம் அதிகமானால் ஏமாளி என்பர். எல்லாம் கிடைக்கும் என்று அடிமையாக வாழ்வதை விட எதுவும் வேண்டாம் என்று திமிராக வாழ்ந்துவிட்டு போகலாம். குழந்தையே, இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட
உன்னை மட்டும் நம்பி யார் இருக்கின்றார்கள் என்பதை யோசி. உன் வாழ்க்கை மாறும். ஒரு மனிதனுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தால் அவன் சரியாக தர்மத்தின் பாதையில் செல்கின்றான் என்று அர்த்தம். யார் கைவிட்ட போதிலும் என் திருக்கரங்கள் என் ஆருயிர் குழந்தையாகிய உன்னை ஒருபோதும் கைவிடாது குழந்தையே. நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் இருப்பேன் என்பதை மறந்து போகாதே. எந்த அளவிற்கு கடவுள் கொடுக்கும் சோதனையை எந்த பக்தன் தாங்குகின்றானோ அவனை வான் அளவு உயர்த்தி அழகு பார்ப்பார் கடவுள். பிறரின் சொல்லுக்கு பயந்து பயந்து உன் வாழ்க்கையை வாழாதே. மனம் சொல்லும்படி வாழ்ந்தாலே போதுமானது. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்பொழுதில் இருந்து உனது வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும். யாரையும் நம்பி இங்கு யாரும் பிறப்பதில்லை. கடவுள் ஒருவனே துணையிருக்கின்றான் என்பதை மறந்து போகாதே. வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் குழந்தையே. கண் பார்வையற்றவன் குருடன் அல்ல. தன் தவறுகளை உணராதவனே உண்மையான குருடன். உன் வாழ்க்கையில் இனி தீப ஒளியைப் போல் பிரகாசமான நாட்களை எதிர்கொள்ளப் போகின்றாய் தங்கமே. அடுத்த வருடம் உன் வாழ்க்கை துணையுடன் தலை தீபாவளியை நீ கொண்டாடுவார். என்றும் புன்னகையோடு இருக்க பழகிக்கொள். ஏனென்றால் புன்னகைக்கு ஒரு சக்தி உண்டு. அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் மனதார நம்பு. சாயப்பா என்னுடன் இருக்கின்றார், எனக்கென்ன கவலை என்று. மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே. அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாகவும் இருக்கலாம். கடந்த காலத்தை நினைக்காதே, கண்ணீர் தான் வரும். எதிர்காலத்தை நினைக்காதே, பயம்தான் வரும். இந்த நிமிடம் இந்த நொடித்தான் உண்மை. அதை அனுபவி. நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். பசித்தவருக்கு உணவிடுங்கள். உங்கள் மனமும் இல்லமும் மகிழ்ச்சியோடு நிறைந்திருக்கும். நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். உன்னை யாராலும் வெல்ல முடியாது. உன் கவலைகளுக்கு மருந்தாக நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றா? அந்த நேரத்தில் என்னுடன் பேசு. நான் உனக்கு ஒரு தீர்வை தருவேன். நீ நீயாக இரு குழந்தையே. உன்னை பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை காண்பதற்காகவே நான் காத்திருக்கின்றேன் குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களமே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.